கடந்த வெள்ளிக்கிழமை ஒன்றிய பாஜக அரசு திடீரென ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. என்ன அரசாணை அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும், தேர்தல் விதி 93 மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுது. தேர்தல் நடத்தும் போது இருக்கக்கூடிய ஆவணங்களை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி இருக்கு, அதை கேட்டு பெறுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்றதான் அந்த விதி சொல்லக்கூடிய ஒரு சாராம்சம். இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போதே நமக்கு ஏதாவது முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனடியாக சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை எல்லாம் தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கி அதை சரிபார்த்து நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த விதியை தான் ஒன்றிய பாஜக அரசு அவசரமாக மாற்றி இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா, இனிமே நீங்க கேட்கக்கூடிய எந்த ஆவணத்தையும் பொதுமக்களுக்கு தர முடியாது என்பதோடு மட்டுமல்லாம போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்குமே நாங்கள் தர முடியாது அப்படின்றதா இந்த விதி மாற்றம் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. அப்போ இதிலிருந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல வராங்க, இனிமேல் தேர்தல் நாங்கள் ஒழுங்காக நடத்தவில்லை என்றாலும் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த ஆவணத்தை கொடுத்தா தானே கண்டுபிடிப்பீங்க, அதற்கு நாங்கள் கேட்டை இழுத்து மூடுறோம் அப்படின்றதான் இந்த விதி மாற்றம் நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. சரி, ஏன் இப்படியான விதி மாற்றத்தை அவசரமாக எந்த கட்சியுமே ஆலோசிக்காமல் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதற்கு பின்னணியில் பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டுடைய வழக்கு இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், ஹரியானாவுடைய தேர்தல் முடிவு என்பது முன்னுக்கு பின் முரணா வந்துச்சு. இருக்கக்கூடிய எல்லா கோடி மீடியாக்களுமே காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் அப்படி சொன்னாங்க. அவங்க சொன்னதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ரிசல்ட் என்னும்போது காங்கிரஸ் தான் பெரும்பான்மை பெற்று லீடிங்கில் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் மாறி பிஜேபி அப்படியே லீடிங்கில் போகுது. காங்கிரஸ் அங்கே படுதோல்வி சந்திக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். இப்படியான தேர்தல் ரிசல்ட் மாறின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, இவிஎம் பேட்டரி. இந்த இவிஎம் பேட்டரி 90% மேலே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பிஜேபி ஜெயிக்கிறாங்க. இவிஎம் பேட்டரி 90% கீழே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம், உதாரணமாக 60-70% இருக்கக்கூடிய இடங்கள்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அது எப்படி எல்லா தேர்தலையும் இதே மாதிரி வருது? ஏன் 90% இருக்கக்கூடிய பேட்டரியில் ஒரு இடத்துலயே காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா இந்த பிரச்சனையே வராது. அப்போ எப்படி இது சொல்லி வைத்தார் போல நடக்குது அப்படின்ற கேள்வியை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டிருந்ததை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் சரியாக நடந்துச்சா இல்லையா அப்படின்றத தேர்தல் ஆணையத்துடைய ஆவணங்களை வச்சே கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக முகமது பிரச்சா என்பவர் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்றாரு. இந்த வழக்கின் போது அவர் கேட்ட ஆவணங்கள்லாம் என்ன? சிசிடிவி காட்சிகள், அதாவது பூத்தில் வந்து மக்கள் வரக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள், அதே போல் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எடுத்த வீடியோக்கள், ஃபார்ம் 17C டாக்குமெண்ட், இன்னும் பிற டாக்குமெண்ட் அனைத்தையுமே எனக்கு இவங்க தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சா என்பவர் வழக்க போடுறாரு. இந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பிரச்சா அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கிடையாது, அவருக்கு எதிர்க்கு நாங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும், நீங்கள் நீதிபதி அவர்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பிரச்சார அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லைங்க, வேட்பாளர்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் இலவசமாக கொடுக்கணும் அப்படின்றது தேர்தல் விதியில் இருக்குது, அது போக காசு கொடுத்தா பொதுமக்களுக்குமே இந்த ஆவணங்களை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விதியிருப்பின் அடிப்படையில் தான் நான் காசு கொடுத்தே வாங்கிக்கிறேன், எனக்கு அந்த ஆவணங்களை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை வச்ச உடனேயே நீதிபதி அவர்கள் 6 வாரத்துக்குள்ள சிசிடிவி கேமராக்கள், வீடியோ காட்சிகள், ஃபார்ம் 17C உள்ளிட்ட எல்லா டாக்குமெண்ட்டையுமே பிரச்சா அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போடுறாரு. அப்போ இந்த உத்தரவு எப்போ போடப்படுது? டிசம்பர் 9 போடப்படுது. அப்போ 6 வாரத்திற்குள்ள இவருக்கு கொடுத்துட்டா குட்டு அம்பலப்பட்டு போய்விடுமோ என்ற அச்சத்தில் இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவசரமாக கடந்த வெள்ளிக்கிழமை இந்த விதியவே மாற்றி அமைச்சு இனிமேல் யாருக்குமே எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. எதற்காக இந்த பதற்றம் பிஜேபிக்கு வருது? ஏன் சிசிடிவியை கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வீடியோ காட்சிகளை இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, சிசிடிவி காட்சி இருந்ததுனால தான் சண்டிகர் மேயர் தேர்தலில் அவ்வளோ பெரிய முறைகேடையே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. உச்சநீதிமன்றமே உடனடியாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரிசல்ட் அப்படி மாற்றி அமைச்சது எதனால்? அந்த சிசிடிவி காட்சி இருந்ததுனால தான். அப்போ சிசிடிவி காட்சி என்பது தேர்தலில் நடந்த முறைகேடு அம்பலப்படுத்திடும் அப்படின்ற பயத்தில் தான் ஒன்றிய பாஜக அரசு இப்படி பண்ணியதோ அப்படின்ற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லைங்க, சிசிடிவியை எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஓட்டு போடுறதை மாற்றி அமைக்கலாம், அல்லது யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இதனால் ஜம்மு காஷ்மீர் நக்சல் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உயிருக்கே ஆபத்தாக அமைக்கக்கூடிய எல்லா வேலையும் நடக்கும்.
இது மக்கள் உயிர் சம்மந்தப்பட்டது, அதனால் இது தப்பு, இது சிசிடிவி மட்டும் கொடுக்க மாட்டோம், மற்றதை வேணால் கொடுப்போம் அப்படின்ற ஒரு வியாக்கியானத்தை தேர்தல் ஆணையம் சொல்லுது. இந்த வியாக்கியானங்கள்லாம் கோர்ட்டுக்கும் நீதிபதிக்கும் தெரியாதா? அவங்க ஏன் கொடுக்க சொல்கிறாங்க? சரி, இது வரைக்கும் உங்கள் வாதப்படியே யாராவது சிசிடிவியை வாங்கி அதை பொதுத்தளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்களா? இல்லை. அதை யாராவது வாங்கி ஏஐ டெக்னாலஜி மூலமாக அம்பலப்படுத்தியிருக்காங்களா? இல்லை. அப்படி ஏதாவது வெளியிட்டு நக்சல் பகுதிகளில் வந்து தாக்குதல் நடந்து ஏதாவது ஒரு வாக்காளரோட உயிர் போயிருக்கா? இல்லை. எதுவுமே நடக்கலை. இதெல்லாம் நடக்குமோ அப்படின்ற அச்சத்தும் ஏன் உங்களுக்கு வருது? சரி, அந்த அச்சம் வந்திருந்தா அதை கோர்ட்லேயும் நீங்கள் சொல்லியிருக்கலாமே. இல்லைங்க, சிசிடிவி மட்டும் வேணாம், மற்றதெல்லாம் கொடுக்குறோம், சிசிடிவினால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத கோர்ட்லேயும் நீங்கள் வாதம் வச்சுருக்கலாமே. ஏன் வாதம் வைக்கலை? அப்போ அங்கெல்லாம் வாதம் வைக்காமல் திடீர்னு கோர்ட் உத்தரவு போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை சிசிடிவினால் அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவதே உங்களுடைய குட்டு அம்பலப்பட்டு போகுன்ற பயத்தினால தான் அப்படின்றதுனா இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கேள்வியாக எழுது. இந்த சிசிடிவியை கொடுப்பதற்கு ஏன் ஒன்றிய பாஜக அரசும் சரி தேர்தல் ஆணையம் சரி அஞ்சுறாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தல் என்பது சாயந்தரம் 5 மணியோட முடிவு பெறுதும் அப்படின்றதான் எல்லாருக்குமான விதி. 5 மணிக்கு மேலே லைனில் நிற்கிறவங்களுக்கு மட்டும் டோக்கன் கொடுத்து அவங்கள மட்டும் ஓட்டு போட சொல்லுவாங்க. அப்படி டோக்கன் கொடுத்தவர்களுக்கு அந்த டோக்கனை வந்து பாதுகாத்து வைப்பாங்க. அந்த நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொரு பூத்துலேயும் அவங்கள வீடியோ எடுப்பாங்க. இத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க, அதனால தான் இவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சம்மந்தப்பட்ட போலிங் பூத் ஆஃபீஸர் வந்து கொடுக்கணும். அப்போது இங்கே மகாராஷ்டிராவில் 5 மணிக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா 5 மணியிலிருந்து ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை திடீர்னு 11 மணிக்கு இரவு தேர்தல் ஆணையம் வெளியிடுறாங்க 75 லட்சம் பேர் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஓட்டுப்பதிவு நேரம் முடிஞ்ச பிறகு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது எப்படிங்க 75 லட்சம் ஓட்டு அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேர்தல் ஆணையர் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாரு? 1 லட்சம் பூத் இருக்குது மகாராஷ்டிராவில், பூத்துக்கு 75 பேர் இருந்தாங்க அப்படின்னா 75 லட்சம் ஆயிடுச்சுல, அப்படி தான் கணக்கு, இதை நீங்கள் வந்து ஒரு தப்பாலாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அப்போது சம்மந்தப்பட்ட கட்சிகளும் சரி பொது அமைப்புகளும் சரி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அப்போது நீங்கள் வந்து டோக்கன் கொடுத்துருப்பீங்கல்ல மக்களுக்கு, அந்த டோக்கனை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு பூத்துலையும் ஓட்டு போட்டாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் தர முடியாதுன்றாங்க. சரி, வீடியோ எடுத்திருப்பீங்கல்ல, எவ்வளோ பேர் இருந்தாங்க, இவங்களுக்கு நாங்கள் சிறப்பு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு, அதன் அடிப்படையில் எடுத்த வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அதுவும் தர முடியாதுன்றாங்க. அப்போ இங்கே சிசிடிவியோ வீடியோவோ இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா பூத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்றது தெரிஞ்சு போயிடும். 75 லட்சம் ஓட்டு எப்படி கூடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோ காட்சிகளை கொடுக்க மறுக்கிறது இந்த தேர்தல் ஆணையம். அப்போ ஃபார்ம் 17C மற்றதெல்லாம் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைங்க, மாட்டிக்கிடுவாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்குற தேர்தல் ஆணையம் வீடியோ கொடுக்கல அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட காரணம் இருக்குது, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுவாங்கன்ற அச்சத்தினால தானே, அதை நீங்கள் சரியாக பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் இது சம்மந்தம் இல்லாத வாதவங்க. ஏன்னா ஃபார்ம் 17Cயை நம்ம கேட்டு வாங்கி தான் அதை ஒப்பிட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும், ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், ஜார்க்கண்ட் தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையுமே ஒவ்வொரு பூத்துலையுமே ஃபார்ம் 17Cக்கும் இவிஎம்மில் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் கடந்த லோக்சபா தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வாக்குகளை எண்ணவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு இன்று வரைக்கும் பதில் இல்லை. ஹரியானா தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தலாம் திடீர்னு வாக்கு சதவீதம் கூடுது. இது எப்படி கூடுச்சு? ஃபார்ம் 17Cயில் இருக்கிறது தானே இருக்கணும், அது எப்படி கூடுச்சு அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. இதை நான் வந்து கேட்கல, தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த SY குறைசி அவர்களே கேட்குறாரு, எப்படி ஃபார்ம் 17Cக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்கும் மாறும் அப்படின்றது. அப்போ அந்த கேள்விக்கு முன்பே தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை. இதை நீங்கள் ஆவணமாக கேட்டு அதை வாங்கி அதை ஒப்பிட்டு மாறுதலாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அதற்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது. இதை பொதுமக்களுக்கு நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் வீடியோ அம்பலப்படுத்திடும்ல, வீடியோ பார்க்கக்கூடிய சாமானியன் கூட, படிக்காதவன் கூட அதை பார்த்து இது முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிடலாம்ல. அப்படி கண்டுபிடிக்கக்கூடாதுன்றக்காக தான் இப்படிப்பட்ட வீடியோக்களை சிசிடிவியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அடம் பிடிக்கிறாங்க. அப்போது மகாராஷ்டிரா தேர்தலில் உத்தவ் தாக்கரே வேட்பாளர்களுக்கு கோர்ட்டு சொன்னால் தான் விவிபேட்டை எண்ணுவோன்னு சொன்னால் அதே தேர்தல் ஆணையம் பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றம் ஆவணங்களை கொடு அப்படின்னு சொல்லியும் கூட கொடுக்க முடியாது, நான் விதியவே மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி விதியவே மாற்றிருக்கிறாங்க. இது முதல் முறை கிடையாதுங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யக்கூடிய பேனலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவு போட்ட உடனேயே அவசரமாக பார்லிமெண்ட்டை கூட்டி சிஜேஐ நீக்கினாரா இல்லையா மோடி?
நீக்கினதோடு மட்டும் இல்லாமல் அவசரமாக தேர்தல் ஆணையர்களை நாங்கள் நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணாரா இல்லையா? இப்படி அறிவிப்பு பண்ண உடனேயே அவர் தேதி குறிச்சிருந்தார் ஒரு தேதியை. அதற்கு முன்பே அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் எடுத்த உடனேயே அந்த தேதியை உடனடியாக வழக்குக்கு முந்தைய நாள் மாற்றி அமித்ஷாவுடைய செக்ரட்டரியும் நிதின் கட்கரியுடைய செக்ரட்டரியும் தேர்தல் ஆணையர்களாக மோடி நியமனம் பண்ணாரா இல்லையா? அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிட்ட கூட அந்த டாக்குமெண்ட்டை கூட கொடுக்காம அவசரமாக அவங்க அறிவிச்சாங்களா இல்லையா? அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியுமே சிஜேயை பார்லிமெண்ட்டை கூட்டி நீக்கின அதே மோடி அரசு இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியுமே தேர்தல் விதியை மாற்றி நாங்கள் எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு அறிவிக்கிறாங்க. சும்மாவே தேர்தல் ஆணையத்திட்ட எந்த டாக்குமெண்ட் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ கோர்ட்டு கேட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விதியவே மாற்றுறாங்க. அப்படின்னா நீ ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்காளனுடைய ஓட்டுமே சம்பந்தப்பட்ட கட்சிக்கு தான் போதா அப்படின்றதே $1,000,000 கேள்வியாக மாறும். அப்போ அந்த தேர்தல் ஆணையத்துடைய விதி மாற்றம் என்பது இனிமேல் தேர்தல் ஒழுங்காக நடக்காது அப்படின்றத கண்டுபிடிக்க கூட முடியாத சூழ்நிலைக்கு நம்ம எல்லாரையும் தள்ளி இருக்குங்க. இப்படியான விதி மாற்றம் பண்ணுறீங்க, மிகப்பெரிய விதி மாற்றம் இது. மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய விதி மாற்றம் இது. அரசியலமைப்பு சட்டம் ஒரு பக்கம் 75வது ஆண்டு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துனீங்க, விவாதத்தை நடத்துனீங்க, அதில் அம்பேத்கரை நீங்கள் இழிவுபடுத்தினீங்க. அப்படிப்பட்ட சிறப்பு விவாதம் நடக்கும்போதே தேர்தலுடைய விதியவே மாற்றி ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வேலையிலையுமே ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுதுங்க. இப்படியான மாற்றத்தை பண்ணணும், இல்லை சிசிடிவி கொடுக்கக்கூடாது, மற்ற டாக்குமெண்ட் வேணால் கொடுக்கணும் அப்படின்ற முடிவே நீங்கள் எடுத்தாலும் கூட அதை எப்படி எடுத்துருக்கணும்? எல்லா கட்சியும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட கருத்து கேட்டு, என்னங்க இப்படி சிசிடிவியை கேட்குறாங்க மக்கள்லாம், இதை கொடுத்தா பிரச்சனை வந்துடாதா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கேட்டிருக்கணும். குறைந்தபட்ச எதிர்க்கட்சி தலைவர் எல்ஓபி பதவியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டாது கருத்துக்களை கேட்டு அவர் சொல்கிற கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்தால் கூட ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுடைய முடிவு இது அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த கட்சிகளுக்குமே இது தெரியாது. திடீர்னு இந்த அறிவிப்பு வருது, வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்துருச்சு, இனிமேல் பொதுமக்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஜனநாயகம் இது? ஜனநாயகம் என்பது குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையில் இது ஈடுபடுறாங்க அப்படின்றது இந்த ஒரு விதி மாற்றமே சாட்சியாக இருக்கு. அப்போ வீடியோ தரமாட்டேன், சிசிடிவி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மூடி மறைப்பதன் மூலம் இந்த தேர்தலில் விதிமீறல் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதை நாட்டு மக்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி எழுதா இல்லையா? இந்த வழக்கை தொடர்ந்த முகமது பிரச்சா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிஜேபி தோற்று போன உடனேயே அந்த கேமில் அவங்க தோற்று போனால் கோல் போஸ்ட்டை மாற்றி அமைச்சு நீ போட்ட கோல்னால் வேறு இடம், இனிமேல் இதுதான் கோல் போஸ்ட், இதுக்குள்ளே போடு அப்படின்னு சொல்லிட்டு கேமை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மனுதர்மவாதிகள் இப்படியான சூழ்ச்சிகளை செய்கிறாங்க. நான் இது சும்மா விட போகிறதில்ல, மறுபடியும் கோர்ட்டில் போய் கேஸு தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மறுபடியும் இந்த கோர்ட்டு கேஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கான சாதகமான தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை தேர்தல் விதியை மாற்றியது நாங்கள் எதுவுமே தலையிட முடியாது, உச்சநீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாங்க? அதற்குள்ளே இந்த சிசிடிவி காட்சிகள்லாம் எங்ககிட்ட இல்லைங்க, நாங்கள் அதை பாதுகாத்து வைக்கல, லேட் ஆகிருச்சு, நாங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம், அழிச்சிருவோம், எங்ககிட்ட ஸ்டோரேஜ் டேட்டாக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சிசிடிவி காட்சிகளை அழிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுமோன்ற சந்தேகமே இன்னைக்கு எழுதா இல்லையா? ஏன்னா அப்படிப்பட்ட சுதந்திரமாக செயல்படாத அமைப்பாக தானே தேர்தல் ஆணையம் இருக்கு, பாஜகவுடைய அணியாக தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொதுமக்கள் இதை தட்டி கேட்கணுங்க. ஏன்னா ஏன் இது பொதுமக்கள் கேட்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, பொதுமக்களுடைய உரிமை தான் இங்கே பறிக்கப்படுது, பொதுமக்களுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ நம்மளுடைய உரிமை பறிக்கப்படும் போது நாம தான் இது குறித்து கேள்விகளை எழுப்பணும். இது நாடாளுமன்ற பிரச்சனை, ராகுல் காந்தி மீதான அந்த எஃப்ஐஆர்கள், அம்பேத்கர் பிரச்சனை, இதெல்லாம் எல்லாம் பேசு பொருளாக மாறணும்னால இப்படிப்பட்ட விதி மாற்றமே மக்கள் மன்றத்தில் போகாமல் இருக்கு. அப்போ மக்கள் இது போன்ற பிரச்சனைகளை எடுத்து சமூக வலைதளங்களில் கண்டிப்பாக பேசணும். இது போன்ற வீடியோக்களில் பேசக்கூடிய கருத்துக்களை நீங்கள் 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். இது மிகப்பெரிய மக்களுடைய கேள்வி புரட்சிகளால் மட்டும்தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை நம்மளால் திரும்ப பெற வைக்க முடியும். இல்லை என்றால் இனிமேல் தேர்தல் விதிமீறல் நடப்பதை கூட நம்மளால் கண்டுபிடிக்காத சூழல் ஏற்படும். இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. இது அதிபர் தேர்தலை நோக்கிய மனநிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஏன்னா அதிருப்தி மேலே அதிருப்தி தேர்தலில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, நம்ம ஓட்டே போட வேணாம் அப்படின்ற முடிவு மக்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் எதற்கு, தேர்தல் எதற்கு அப்படின்னு சொல்லி அதிபர் தேர்தலுக்கே வந்துடுவாங்க. அப்படியான மனநிலைக்கு நம்மளை தள்ளக்கூடிய வேலையில் தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். உடனடியாக சிசிடிவி காட்சிகளையும் வீடியோக்களையும் சம்பந்தப்பட்ட அவருக்கு வழக்கறிஞருக்கு கொடுத்தாக வேண்டும். அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு தேர்தல் ஒழுங்காக நடைபெற்றதா இல்லையா அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிரும். இதன் அடிப்படையாவது கோர்ட் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக இந்த 6 வாரத்திற்குள்ளே கொடுக்கணும்னு சொன்னாங்களோ எல்லா டாக்குமெண்ட்டையுமே உடனடியாக இமிடியேட்டாக கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவு போட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. நன்றி.